Welcome to Jomath. I'm Jyotilakshmi, Maths tutor. Students, நம்ம last classல what is functions ன்னு பார்த்தோம், representation of functions பார்த்தோம், testing a function பார்த்தோம். So இந்த week நம்ம types of functions என்னென்ன, then special functions என்னென்ன இதெல்லாம் பார்க்க போறோம். வரீங்களா கிளாஸ்க்குள்ள போலாமா? But we fell apart just in time. You said With types of functions. See, we have 4 types of functions. The first type is one-to-one function. So, here see the definition of one-to-one function. A function f such that a to b is called one-to-one function if distinct element of a have distinct images in b. What is the meaning of this function? F is function here and a to b means a is domain and b is codomain. Okay, the relation goes from a to b. So in this, if distinct element of a, ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எப்படி இருக்கணும், பியில் இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஸ்டிங்க்ட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ ஃப்ரம் த வேர்ட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் உங்களுக்கு அந்த மீனிங் வந்து உங்களுக்கு புரியும். என்னதுன்னா ஒன் டு ஒன்னா ஒரு வேல்யூக்கு ஒரு வேல்யூ, தட் இஸ் ஒரு எக்ஸ் வேல்யூக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸ் வேல்யூக்கு ஒரு ஒய் வேல்யூ, அது எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சேமாக இருந்ததுன்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. சேமாக இருந்தால் இட் இஸ் ஃபங்க்ஷன் பட் நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் சிம்பிளாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இன் அதர் வேர்ட்ஸ் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் டொமைன்னா இங்கே என்னது ஏ. ஓகே, ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எப்படி இருக்கணும், ஹாவ் யூனிக்னா தெரியும் உங்களுக்கு, ஒன்லி ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜ் எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். கோடொமைனில் இமேஜ் எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இமேஜ்ன்றது எக்ஸ் வேல்யூ, இமேஜ்ன்றது ஒய் வேல்யூ. ஓகே, அந்த ஒய் வேல்யூ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் ஒய் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனா தான் அது என்னது, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இப்போ அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு இன்ஜெக்ஷன், தட் இஸ் எ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் இன்ஜெக்ஷன். இப்போ அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கோங்க. செட் ஆஃப் ஆல் ஏ இஸ் 1 2 3 4 and set of all b is equal to a b c d e. ஸோ இப்போது ரிலேஷன் சப்போஸ் 1, a 2, b 3, c 4, d அப்படின்னு இருந்ததுன்னா ஏரோ டயக்ராம் எப்படி இருக்கும். ஸோ ஏ இங்கே எழுதுவீங்க, பி இங்கே எழுதுவீங்க, ஏவோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. இங்கே பியோட எலிமெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், ஏபி சி டி இ. ஒன்னோட இமேஜ் வந்து ஏ, 2 இமேஜ் ஆஃப் 2 இஸ் பி, இமேஜ் ஆஃப் 3 இஸ் சி, இமேஜ் ஆஃப் 4 இஸ் டி. ஈக்கு என்ன கிடையாதுங்க, ப்ரீ இமேஜ் கிடையாது, பட் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் சின்ஸ் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் டொமைன் ஹாவ் யூனிக் இமேஜ். இங்கே இன்னொரு வேர்டு என்னதுன்னா யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜ். யூனிக்காகவும் இருக்குது, ஒன்லி ஒன் இமேஜ் இருக்குது, அட் த சேம் டைம் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. எங்கேயாவது ரிப்பீட்டட் இமேஜ் வந்திருக்கா பாருங்கள், 1க்கு ஏ மட்டும்தான் இமேஜ், வேறு எந்த நம்பருக்காவது அகெயின் ஏ இமேஜாக இருக்கா பாருங்கள், இல்லை, எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட். 2ஓட இமேஜ் பி, 3ஓட இமேஜ் சி, 4ஓட இமேஜ் டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். நவ் த நெக்ஸ்ட் டைப் இஸ் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். So here see the definition, a function f such that a to b is called many to one function if 2 or more elements of a have same image in b. So in the word la irundhe இந்த many to one றதுல இருந்தே தெரியும், many things related to one அப்படினு அர்த்தம். ஓகே, அங்க one to one means one thing related to one thing, இங்க many things related to one thing. So அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஏ டு பினா திஸ் இஸ் டொமைன் அண்ட் பி இஸ் கோடொமைன். ஸோ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் 2 ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, தட் இஸ் டொமைனில் இருக்க 2 எலிமெண்ட்ஸோ இல்லை 2வை விட அதிகமாக எவ்வளோ வேணால் இருக்கலாம், 2 ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ
have same image in B. Bல image same இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லலாம், many to one function சொல்லலாம். Other wordsல nothing but if it is not one to one, f is not one to one, then it is known as many to one. So example பார்த்தீங்கன்னா just A is equal to same thing எடுத்துக்கலாம் நம்ம 1 2 3 4 4 is enough, and then B is equal to A B C D E. Okay, now we can take a function like this 1 comma A 2 comma A, then 3 comma B, and then 3 comma C. Sorry, not 3 comma C, 4 comma C. Okay, see all the elements 1 2 3 4 1 2 3 4 having the image, that is also one image, so it is a function. Now put the arrow diagram for this 1 2 3 4 A B C D E. இப்போ arrows போடுங்க. 1 comma A means here, then 2 comma A again here, 3 comma B, then 4 comma C. See here in this example, here 3 and 4 are having unique and different image, but 1 and 2 both the elements are having unique but the same image. So this function is said to be many to one function. அதாவது இங்கே இருக்க 2 எலிமெண்ட்ஸும் எலிமெண்ட்ஸோட இமேஜ் வந்து சேம் தான், ஏ தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிப்பீட்டடாக பாருங்கள், இங்கே ரிப்பீட்டடாக இதுக்கும் 1ஓட இமேஜும் ஏ 2ஓட இமேஜும் ஏ. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. See the third type, nothing but onto function. So see the definition now. A function f such that a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f. என்ன புரியுது இதுல இருந்து? a to b ன்றது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா, சப்போஸ் the function a to b means a is domain and b is codomain. அந்த ஃபங்க்ஷன் எப்போ onto ஃபங்க்ஷனாக இருக்க முடியும் அப்படின்னா, ரேஞ்ச்னா உங்களுக்கு தெரியும் y வேல்யூஸ். ஸோ அந்த கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே என்னவாக இருக்கணும், இமேஜாக இருக்கணும். தட் இஸ் ரேஞ்சுன்ற செட்டுக்குள்ளே வந்துடணும். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரேஞ்ச் இஸ் த சப்செட் ஆஃப் கோடொமைன். சம்டைம்ஸ் இட் மே பி ஈக்குவல், ரெண்டு ஈக்குவல் செட்டாக இருக்கலாம். ஆன்டூ ஃபங்க்ஷனாக இருந்தால் ரெண்டும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், ஈக்குவல் செட்டாக இருக்கணும். எது ரெண்டும், ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல் செட்டாக இருக்கணும். கோடொமைன்றது பி, ரேஞ்சுன்றது ஆல் செட் ஆஃப் ஆல் ஒய் வேல்யூஸ். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல் செட்டாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனாக இருக்க முடியும், ஆன்டூ ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் அதர் வேர்ட்ஸ், எவ்ரி எலிமெண்ட் இன் கோடொமைன் பி ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் டொமைன். அதாவது கோடொமைன் பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும், ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஆன்டூ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும்னு பார்த்தோம், ஒன்லி ஒன் இமேஜ் இருக்கணும்னு பார்த்தோம். அப்படின்னா ஃபங்க்ஷன்னு பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷன் ஆன்டூ ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா கோடொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும், ஏல ப்ரீ இமேஜ் இருக்கணும். தட் இஸ் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அண்ட் another thing, an onto function is also called as surjective or surjection, எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, ஸோ onto ஃபங்க்ஷனுக்கு another நேம் என்னது, surjection. இதே மாதிரி நம்ம 1 to 1ல என்னன்னு பார்த்தோம், இன்ஜெக்ஷன்னு பார்த்தோம் நேம். இதுக்கு அதர் நேம் என்னதுன்னா surjection. ஸோ இப்போது நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். A is equal to 1 2 3 4. B is equal to A B C D. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் இங்கே E எடுத்திருந்தேன், இப்போ எடுக்கலை. எதனால் அப்படின்னா இங்கே 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கேயும் 4 இருக்கணும். இருந்ததுன்னா அது என்னவாயிடும் உங்களுக்கு, ஆக்சுவலி தட் இஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இங்கே ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கேயும் இப்போ டிக்கு இமேஜ் இருக்கும். நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தப்ப ஈக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் நம்ம பார்த்தோம். பட் இங்கே எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணுன்றது தான் நமக்கு மெயின் கண்டிஷன். ஸோ நான் அங்கே இருந்த வந்து என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இல்லாட்டி இங்கே ஒன்று எக்ஸஸாக போடணும்.
டொமைனில் ஒன்று எக்ஸஸாக வச்சுக்கலாம். ஸோ f is equal to ordered pair எழுதிக்கிறேன் இங்கே நான் 1, 2, b 3, c and 4, d. 2க்கு b 3க்கு c 4க்கு d. இப்போ பாருங்கள் எல்லாத்துக்குமே என்ன இருக்குங்க, b கோடொமைனில் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் என்ன இருக்குது, ப்ரீ இமேஜ் இருக்குது. எதுவுமே ப்ரீ இமேஜ் இல்லாமல் விட்டு போகலை. ஸோ இப்படி இருந்தால் தான் அது என்ன ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன். Listen here, if you see this example, this is 1 to 1 and also on to. See here, it is same 1 to 1 and also on to. For every element of A, there is unique and different image. At the same time, all the elements of B have pre-image. So it may also known as 1 to 1 and on to function. அது திரும்ப நம்ம பேக்கில் டெஃபினிஷன் பார்ப்போம். இதை நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே ஏல நான் ஒன் மோர் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணுறேன், தட் இஸ் 5. அப்போ இங்கே ஆர்டர்ட் பேர்லேயும் ஒரு பேர் போட்டுக்கிறேன், 5, d. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஏரோ டயக்ராமில் என்ன ஆகும், உங்களுக்கு 5 ஒன்று இன்க்ளூட் ஆகும் இங்கே டொமைனில். ஸோ இந்த 5ஓட இமேஜும் d தான். இப்போ இது என்ன ஆகிடுச்சுன்னா 1 to 1 கிடையாது, இப்போ இது மெனி டு 1 ஆகிடுச்சு. ஸோ இதை என்னன்னு சொல்லலாம்னா மெனி டு 1 ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் முதல்ல சொன்னது எக்ஸாம்பிள் ஃபார் 1 to 1 ஆன் டு. இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மெனி டு 1 ஆன் டு ஃபங்க்ஷன். See the fourth type now, into function. This is nothing but into function. See the definition, a function f such that a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் a to b, a is domain, b is codomain. அது இன்டூ ஃபங்க்ஷனாக எப்போ இருக்கும்னா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆகுது, பியில் இருக்க ஒரு எலிமெண்ட், மினிமம் ஒரு எலிமெண்ட் ஆகுது ஏவோட இமேஜாக இருக்கக்கூடாது. தட் இஸ் ப்ரீ இமேஜ் இல்லாமல் கோடமைன் பியில் வந்து எலிமெண்ட்ஸ் விட்டு போயிருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து என்னது, இன்டூ. நத்திங் பட் ஆன் டூவோட ஆப்போசிட் தான், ரிவர்ஸ். ஆன் டூனா எப்படி இருக்கணும், உங்களுக்கு பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும், ப்ரீ இமேஜ் இருக்கணும். இன்டூ அப்படின்னா பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும்னு நெசசிட்டி இல்லை, இருக்க வேண்டாம். இல்லாமல் ஏதாவது ஒன்று ப்ரீ இமேஜ் இல்லாமல் ஏதாவது ஒரு எலிமெண்ட் பியில் விட்டு போயிருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்லலாம், இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஆன் டூ ஃபங்க்ஷன் பார்க்கும்போது கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் செட்ஸாக இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. ஈக்குவல் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ரேஞ்ச் இஸ் தி சப்செட் ஆஃப் கோடொமைன்றது தெரியும். பட் ஆன் டூ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட் இஸ் ஆல்சோ சப்செட்ஸ் தான் இல்லையா. ரெண்டு செட் ஈக்குவலாக இருந்தால் கூட அதை என்னென்னு சொல்லலாம், நம்ம சப்செட்ஸ்ன்னு சொல்லலாம். பட் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப். எஃப்ன்றது ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும்னா ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைன் எஃப்பாக இருக்கணும். கோடொமைன் எஃப்ல இருக்க தட் இஸ் ஃபங்க்ஷனோட கோடொமைனோட ப்ராப்பர் சப்செட்டாக எது இருக்கணும், ரேஞ்ச் இருக்கணும். ப்ராப்பர் சப்செட்னால் அது என்னவாக இருக்கக்கூடாது, ஈக்குவல் செட்டாக இருக்கக்கூடாது. அதாவது கோடொமைன் சூப்பர் செட்டாக இருக்கும், ரேஞ்ச் வந்து அதை விட ஸ்மாலராக இருக்கும். பட் ரேஞ்சில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எதில் இருக்கும், கோடொமைனில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இன் அதர் வேர்ட்ஸ் எ ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் ஏ டு பி is called into if it is not onto இல்லாமல் இருந்ததுன்னா அது into. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நம்ம சேம் திங், a 1, 2, 3, 4 and b is a, b, c, d, e. ஸோ இப்போது f 1, a 2, a 3, b 4, c. See, this relation is a function. Okay, and now list out the elements of domain, that is 1, 2, 3, 4.
and then list out the elements of codomain A, B, C, D, E. So 1 comma A, 2 comma A, then 3 comma B, 4 comma C. See in this arrow diagram, D and E are not having pre-image. So this function is said to be into function. Okay. Suppose D and E have the pre-image means it is known as onto. இங்க இல்ல இது ரெண்டுத்துக்கும் என்ன இல்ல pre-image இல்லாததுனால இதை என்னன்னு சொல்லலாம் நம்ம into function சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆன்டுவாக இல்லாமல் இருந்ததுன்னா அது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் இன்டூ ஃபங்க்ஷனாக இருக்கணும். அட் த சேம் டைம் இன்னொரு வழியில் பார்த்தோம்னா ரேஞ்சும் கோடொமைனும் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைனாக இருந்ததுன்னா அது என்னவாக இருக்கும் இன்டூ ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்டூ ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we saw the 4 types of functions. Now we are going to see what is bijection. This is nothing but not a separate type. இது வந்து nothing அந்த 1 to 1 on to சேர்ந்ததுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா bijection கிடைக்கும். ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து கிளப் பண்ணிங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனையும் you will get bijection. See the definition: if a function f such that a to b is both 1 to 1 and on to. So ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கணும், at the same time on to ஆவும் இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க பைஜெக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 1 to 1 ஃபங்க்ஷனோட அனதர் நேம் வந்து இன்ஜெக்ஷன்னு பார்த்தோம் இல்லையா. அனதர் நேம் இஸ் இன்ஜெக்ஷன். அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனோட அனதர் நேம் வந்து என்ன பார்த்தோம் சர்ஜெக்ஷன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் டு ஆர் தட் இஸ் இன்ஜெக்ஷனாகவும் இருக்குது, சர்ஜெக்ஷனாகவும் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் தான் என்னது பைஜெக்ஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா பைஜெக்ஷனுக்கு. சப்போஸ் A is equal to 1, 2, 3, 4 and B is equal to A, B, C, D. So when you draw the arrow diagram A, B, C, D, you will get like this, no? இப்போ ஆர்டர்ட் பேர் என்ன எடுக்கிறோம் 1 comma A, 2 comma B, 3 comma C and 4 comma D. ஆர்டர்ட் பேர் இப்படி எடுத்திங்கன்னா ஏரோஸ் இப்படி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 1 இருக்கா. See all the elements of the domain A having image. அதே மாதிரி all the elements of codomain B having pre-image. ஸோ இங்கே எதுவுமே விட்டு போகல பாருங்க, எதுவுமே ப்ரீ-இமேஜ் இல்லாமல் எந்த எலிமெண்ட்ஸும் விட்டு போகல. நான் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அந்த 4க்குமே என்ன இருக்குங்க ப்ரீ-இமேஜ் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான இமேஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 1 to 1 and on to. This type of function is known as bijection. Okay. Now let us start with some special cases of function. See the first function that is known as constant function. So the definition of constant function is nothing but a function f such that a related to b is called a constant function if the range of f contains only one element, that is f of x equal to c for all x belongs to a and for some fixed c belongs to b. In other words, we can write like this. In other words, a constant function, in a constant function, the range is the singleton set. ஸோ f such that a to b ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா ரேஞ்சில் எப்படி இருக்கணும்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும். தட் இஸ் கோடொமைனில் இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும், மற்ற எலிமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்காது. அப்படி இருந்தால் அது என்ன ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் இன் அதர் வேர்ட்ஸ் இன் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் த ரேஞ்ச் இஸ் த சிங்கிள்டன் செட். ரேஞ்ச் எப்படி இருக்கும் ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிறதுனால அது
singleton set ஆயிருக்கும். Okay. So for an example, if you take A is equal to 1, 2, 3, 4 and B is equal to A, B, C, then f is a function, constant function, that is 1 comma A, 2 comma A, 3 comma A and 4 comma A. See, all of the elements are having the same image A here. 1, 2, 3, 4 எல்லாத்துக்குமே இமேஜ் என்ன இருக்குது? A தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஏரோ டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இப்படி வரும் 1, 2, 3, 4. Here A, B, C. இப்போ ஏரோஸ் போடும்போது எல்லாமே எதுக்கு போகும்? ஏக்கு போகும் ரிலேஷன். ஸோ இங்கே பாருங்கள், கோடொமைனில் ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் ரேஞ்சில் வரும். ஏன்னா இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? ப்ரீ இமேஜ் இருக்குது. மற்ற ரெண்டுத்துக்கும் என்ன கிடையாதுங்க? ப்ரீ இமேஜ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, நவ் வி வில் see the graphical form of constant function. See, in xy plane, if the line is parallel to x-axis, any line if you take which is parallel to x-axis, then it is a constant function. Suppose this point is 3 means the equation of this line is y is equal to 3. So இது எப்படி வரும் அப்படின்னா, இங்கே 1, 2, 3, here -1, -2, -3 இப்படி எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் 1க்கு நேராக இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 1, தட் இஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 3. அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும்? 1, 3. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இது 2, 3. அதே மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா திஸ் இஸ் 3, 3. இந்த சைட் நெகட்டிவ் சைடு எடுத்திங்கன்னா திஸ் இஸ் -1, 3 அண்ட் திஸ் இஸ் -2, 3. ஸோ இதே மாதிரி எடுத்துகிட்டே போனீங்கன்னா இந்த லைன் மேலே நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டோட இமேஜ், தட் இஸ் அந்த எக்ஸ் வேல்யூவோட இமேஜ் எப்படி இருக்கும்னா 3 தான் இருக்கும். எல்லாமே சேமாக இருக்குது பாருங்கள். எல்லா எக்ஸ் வேல்யூக்குமே ஒய் வேல்யூ என்னதுங்க? 3. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே மாறாமல் இருக்கிறதுனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்னது? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னாலே இமேஜ் எப்படி இருக்கணும்? எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும், அதாவது டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் வந்து சேமாக இருந்தால் அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். Now see the second special case, that is identity function. So let A be non-empty set. Okay. Then the function f such that A related to A defined by f of x equal to x for all x belongs to A is called an identity function on A and it is denoted by IA. So identity function இப்படி denote பண்ணுவாங்க. IA கீழே suffixல A போடணும். Okay. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள், டொமைனும் ஏ, கோடொமைனும் ஏ. அப்போ ரெண்டும் சேமாக இருக்குது. ஐடென்டிட்டினாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்? ரெண்டும் சேம்னு அர்த்தம். ஐடென்டிட்டினா சேம். அப்போ இங்கே டொமைன், கோடொமைன் ரெண்டும் சேமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டர் பேர்லையும் சி இன் அதர் வேர்ட்ஸ் த இமேஜ்னா என்னது? ஒய் வேல்யூ. அண்ட் ப்ரீ இமேஜ் மீன்ஸ் எக்ஸ் வேல்யூ ஆஃப் எவ்ரி ஆர்டர் பேர் இஸ் சேம். ஒவ்வொரு ஆர்டர் பேர்லையும் இமேஜும், தட் இஸ் ஒய் வேல்யூவும், ப்ரீ இமேஜ்னா எக்ஸ் வேல்யூ ரெண்டும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிளோட அப்படி பார்த்தோம்னா 1, 2, 3 b is equal to 1, 2, 3, 4. See here f is a function having the ordered pair like this 1, 1, 2, 2, 3, 3. That's all. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்கா பாருங்கள். ஒவ்வொரு ஆர்டர் பேர்லையும் சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் ரிலேஷன் உங்களுக்கு இல்லையா? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ் ஆக்சஸ், y-axis, origin. So 1, 2, 3, here 1, 2, 3, -1, -2, -3, here -1, -2, -3. Okay. So suppose if you take a point 1, 1 here,
then 2 comma 2 here, then 3 comma 3 here. ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அடுத்தது இங்கே என்ன வரும் ஆக்சுவலி 0 comma 0 வருமா இந்த இடத்துல 0 comma 0. ஸோ இதை இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஏ லைன் லைக் திஸ் இப்படி வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா -1 comma -1, இங்கே வந்து -2 comma -2. அப்போது இந்த லைன் மேலே நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் அந்த பாயிண்டில் இருக்க கோஆர்டினேட்டில் எக்ஸ் ஒய் வேல்யூ ரெண்டும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்னது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன், இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து y = x. இப்போ because x and y in each ordered pair are equal, so the equation of this line is nothing but y = x. So இது தான் identity function. See the third special case, that is real valued function. A function f such that a related to b is called a real valued function if range of f is a subset of the set of all real numbers r. That is f of a is the subset of r. So nothing but in the real valued function அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ரேஞ்ச்னா என்னது y வேல்யூ. இந்த ரேஞ்ச் வந்து எதனுடைய சப்செட்டாக இருக்கணும், ரியல் நம்பர்ஸோட சப்செட்டாக இருக்கணும். ரேஞ்ச் இஸ் தி subset of real numbers. அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் தான் என்னது real valued function. Okay, so that's all about the special cases of function. Next நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா horizontal line test. Horizontal line test. Now we are going to learn about horizontal line test. So already நம்ம லாஸ்ட் கிளாஸில் vertical line test பார்த்துருப்போம். அந்த vertical line testன்றது ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனான்றதை செக் பண்ணுறதுக்காக இருக்கும். வெர்டிக்கல் லைன் போது அது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக அந்த கேர்வ் இருக்க இடத்துல நம்ம ட்ரா பண்ணோம்னா அது ஒன் பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அந்த ரிலேஷன். ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுன்றது ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. பட் இந்த ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷனான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட்னால் உங்களுக்கு ஹாரிசான்டல் லைன் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இந்த கேர்வ் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கர்வ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க இடத்துல ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லைன் அந்த கேர்வை 2 or more பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னா 2 பாயிண்ட்ஸ்லையோ 2 விட அதிகமான பாயிண்ட்ஸ்லையோ 2 or more பாயிண்ட்ஸில் மீட் பண்ணிச்சுன்னா அது நாட் எ 1-to-1 ஃபங்க்ஷன். நாட் 1-to-1 function. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலி இங்கே ஒரு பாயிண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா 1,1. இது -1 அப்படின்னா -1,1. சப்போஸ் இன்னொரு பாயிண்ட் இப்படி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க 2, இங்கே -2. ஸோ இங்கே ஒரு லைன் வரைகிறப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது 2,4, இங்கே வந்து தட் இஸ் -2,4 இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு பேரபோலா, ஓப்பன் அப்போர்ட் பேரபோலா. இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா x² = y-ன்னு இருக்கும். ஓகே, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் ஒய் வேல்யூ கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, -2 ஸ்கொயர் பண்ணாலும் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ இது ஏன் 1-to-1 இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் மேலே இதுவும் எக்ஸ் வேல்யூ -1, இங்கே என்னது 1. ஆனால் ஒய் வேல்யூ பாருங்கள் ரெண்டுத்துக்குமே 1 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் இமேஜ் இருந்ததுன்னா அது என்ன ஃபங்க்ஷன் கிடையாது, 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. 1-to-1 ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் படி அது எப்படி இருக்கணும், 1-to-1 ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு ஆர்டர் பேர்லேயும் இருக்கிற எக்ஸ் வேல்யூக்கு டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூ இருக்கணும். ஒய் வேல்யூ எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆர்டர் பேரில் பார்த்தீங்கன்னா -1ஓட இமேஜும் 1, 1ஓட இமேஜும் 1. அதே மாதிரி இங்கே -2ஓட இமேஜ் 4, 2ஓட இமேஜும் 4. அப்போ இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகுது சேம் நம்பர்ஸில். அப்போ அது என்ன ஃபங்க்ஷனாக இருக்காது, 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா ஹாரிசான்டல் லைன் அந்த கேர்வை சிங்கிள் பாயிண்டில் தான் மீட் பண்ணும். 2 பாயிண்ட்ஸ்லேயோ 2 or more பாயிண்ட்ஸ்லேயோ மீட் பண்ணிச்சுன்னா அது என்ன ஃபங்க்ஷன் கிடையாது, 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் எந்த இடத்துல ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சாலும் அது அந்த கேர்வை என்ன பண்ணும்,
சிங்கிள் பாயிண்டில் தான் மீட் பண்ணும். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? அண்ட் திஸ் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். இந்த மாதிரி மீட் பண்ணால் 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம ரிலேஷனை வந்து ஃபங்க்ஷனான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ இதோட உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலான்னா எக்ஸசைஸ் 1.3யோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. ஓகே, until then, bye bye.